தைராய்டு கேன்சர் இருக்குன்னா முதல்ல அறிகுறி என்ன சொல்லுங்க? கட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த பேஷண்ட் வந்து பெருசா வந்து வேற வெயிட் லாஸ் இல்ல இந்த இது அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மெஜாரிட்டி பேஷண்ட் பாத்தீங்கன்னா கழுத்துல கட்டியோடு தான் வருவாங்க. அதை வச்சுதான் நம்ம தைராய்டு கேன்சர் இருக்கு. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா கட்டி வந்து மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் மாத்திரை டேப்லெட் வாங்கி போடுறாங்க. அது போட்டு அது தைராய்டுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து நிறைய பேர் தைராய்டு பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு வந்து அந்த பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து என்னன்னா அது தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமா சுரக்கும் இல்ல கம்மியா சுரக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், பேஷண்ட் கட்டி இருக்கு. இப்போ தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது கம்மியா சுரக்கணும் அவங்களுக்கு மாத்திரை போடுறது ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்துதான் சர்ஜரி. இப்போ ஹார்மோன் சுரக்கிறது, ஹார்மோன் அதிகம் கம்மி சுரக்கணும் அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை. ஒரு கட்டிமா இருக்கும்போது அவங்களுக்கு முன்னா சர்ஜரி. அதே மாதிரி எந்த தைராய்டு ப்ராப்ளம் மெடிக்கல் ஷாப் போய் நம்ம பாராசிட்டமால் மாத்திரை வாங்குற மாதிரி பண்ணக்கூடாது. அது போய் டாக்டரை பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் தான் டேப்லெட் சாப்பிடணும். என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டா அது மாதிரி எதுவும் இல்லை. உணவுக்கு எதுக்கும் சம்பந்தம்